give to equipping the saints. பரிசுத்தவான்களை பலப்படுத்தும்படியாக தகுதிப்படுத்தும்படியான வரங்கள், ஆவிக்குரிய வரங்கள். விசுவாசிகளுக்கு தேவன் பரிசுத்த ஆவியினால் ஆவிக்குரிய வரங்களை கொடுத்திருக்கிறார். ஆவிக்குரிய வரங்கள் தேவனுடைய ஈவு, சாவரின் டிசிஷன். ஆவிக்குரிய வரங்கள் தேவனே அவர் நமக்கு கொடுக்கிறது. ஏக சக்கராதிபதியாகிய தேவன் அவர் விருப்பத்தின்படி, அவருடைய தீர்மானத்தின்படி ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொள்கிறோம். எதற்கு என்று சொல்லும்போது, பரிசுத்தவான்கள் சீர்பருந்து கொடுத்து ஆவிக்குரிய வரங்கள் சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆவிக்குரிய வரங்கள் எவ்விதமாக எதற்காக சபையில செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதை குறித்து சில ஆலோசனைகளை அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கு தருகிறார். ஆவிக்குரிய வரங்களை குறித்து 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம், ரோமர் 12வது அதிகாரம், இனி எபேசியர் 4வது அதிகாரத்துல இந்த ஆவிக்குரிய வரங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றும் வேறும் சில இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. முக்கியமான இந்த வேத பகுதியில் ஆவிக்குரிய வரங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்க முடியும். இந்த நாளும் நாம் கேட்கிற செய்தி, நமக்கு எந்த ஆவிக்குரிய வரங்களை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம், அதை எவ்விதமாக சபை பக்தி விருத்தி அடைய, சபையில் உள்ள மற்ற பரிசுத்தவான்கள் பலனடைய பயன்படுத்துகிறோம் என்பதை கற்றுக்கொள்ள, ஆவிக்குரிய நம்முடைய வரங்களை செயல்படுத்த ஆண்டவர் உதவி செய்யும்படியாக நாம் இந்த நாளின் வசனத்தின் ஆசீர்வாதத்திற்காக கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் சிந்திக்கிற வேத வசனம் எங்களை ஆண்டவரே பலப்படுத்த, சீர்படுத்த, ஆவிக்குரிய பலனும் தகுதியுடையவர்களாக நாங்கள் வெளிச்சம் பெற உடைய வேதவசனத்தின் மூலமாக எங்கள் ஒவ்வொருவரோடும் பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இங்க நம்ம பார்க்கும்போது, மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலும் அறிவினாலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷனாகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் ஆவிக்குரிய வரங்களுடைய நோக்கம், மிக முக்கியமான 2 நோக்கம். ஆவிக்குரிய வரங்கள் கொடுக்கப்பட்டதுடைய நோக்கம் சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக. பரிசுத்தவான்கள் சீர்பருந்துதல் என்பது, பரிசுத்தவான்கள் என்று இங்கே யாரை அழைக்கிறார்? மனதுருமே ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுகிறாங்க. இது இங்கு மட்டுமல்ல, பிலிப்பு சபையிலே விசுவாசிகளாக இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, கலாத்து சபையிலே விசுவாசிகளாக இருக்கிற பரிசுத்தவான்களாக எழுதுகிறவர்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக, அவருடைய இரத்தத்தின் மூலமாக கழுவப்பட்டார்கள், பரிசுத்தமாக்கப்பட்டார்கள், நீதிமான்களாக்கப்பட்டார்கள் என்று 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். பரிசுத்தவான்கள் என்று இங்கு அழைக்கப்படுகிறவர்கள் விசுவாசிகள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டவர்கள். இன்றைக்கு 4 பரிசுத்தவான்கள் நம்முடைய சபையில சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். ஏற்கனவே இருந்த பரிசுத்தவான்களோடு 4 பரிசுத்தவான்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? சபையில சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் தங்களுடைய அழைப்பு, தங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய வரம், மற்ற பரிசுத்தவான்களுக்கு பிரயோஜனமாக நான் என்ன செய்ய முடியும், சபையினுடைய பக்தி விருத்திக்காக, சீர்பருந்துதலுக்காக, மற்றவர்கள் உற்சாகப்படுத்துவதற்காக, வளருவதற்காக நான் என்ன செய்ய முடியும் என்று, மற்றவர்களுக்கு ஊழியம் செய்வதற்காக, பணிவிடை செய்வதற்காக, ஜெபிப்பதற்காக, தங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற தாளந்துகளை, ஆவிக்குரிய வரத்தை மற்ற விசுவாசிகளுடைய வளர்ச்சிக்காக, பக்தி விருத்திக்காக பயன்படுத்தும்படியாக கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் அழைக்கப்படுகிறோம். இங்க சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும், சுவிசேஷ ஊழியத்தின் வேலை என்பது
சபையில விசுவாசிகள் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய பொறுப்பு. அதை செய்யும் போது, எல்லாரும் செய்யும் போது, அதற்கான வரத்தை பெற்றவர்கள் அதுல உற்சாகமாக செயல்பட்டு அவர்கள் அநேகரை கிறிஸ்துவுக்குள் நடத்தி சபையினுடைய வளர்ச்சிக்கு அநேகர் மனம் திரும்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஆண்டவராக விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ள அது உதவியாக இருக்கும். சுவிசேஷ ஊழியத்தின் வேலை தியாகம், அர்ப்பணத்தோடு, ஜபத்தோடு ஆயத்தமாகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் மற்றவர்களுக்கு வேத வசனத்தை முன்னிட்டு அறிவிக்கும்படியாக நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சுவிசேஷ ஊழியம் செய்வது போதகருடைய வேலை மாத்திரமல்ல. போதகர் சுவிசேஷ ஊழியம் செய்யலாம், ஆனால் அவர் மாத்திரமல்ல. முதலாவது சபையில் சுவிசேஷ ஊழியத்தில் அதிகமாக ஈடுபட்டிருந்தவர்கள் அன்றைக்கு பொறுப்புகளிலே அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. மூப்பர்களாகவோ அல்லது உதவிக்காரர்களாகவோ பாஸ்டர் அண்ட் டீக்கன்ஸ் என்ற அழைப்புக்கு அப்பாற்பட்ட நபர்கள் தான் அதிகமாக சுவிசேஷ ஊழியத்திலும் சபையினுடைய ஐக்கிய வளர்ச்சியிலும் அதிகமாக ஈடுபட்டவர்களாக இருந்தார்கள். குறிப்பாக முதலாவது சபையில மிக அதிகமாக அர்ப்பணத்தோடு ஊழியம் செய்து ஆறுதலின் மகன் என்று அழைக்கப்பட்ட மனுஷன் யாரு? பர்னபா. ஆனா அவர் சபையில எந்த பொறுப்புலையும் இல்லாத. நீங்க முதலாவது 7 பேர் டீக்கன்ஸாக எடுக்கப்படுகிறாங்க. சபை காரியங்களை எல்லாம் நிர்வகித்து சுவிசேஷ ஊழியங்கள் எல்லாம் ஏற்படுத்தும்படியாக. அதுல பர்னபா வரமாட்டார். ஆனால் அதிகமாக அந்த நாட்களில் ஊழியத்தை செய்து கொண்டிருந்ததை அவரை பார்க்க முடியும். சுவிசேஷ ஊழியம் செய்கிறது, விசாரித்தல், கொடுத்தல், சிலரை கோஆபரேட் பண்ணி சில காரியங்களை செய்யும்படியாக செயல்படுவது, அதிகமாக செயல்பட்டு கொண்டிருந்தார் பர்னபா. அப்போஸ்தலர்களோடு கூட, அப்போஸ்தலர்களுக்கு கூட சில வாசல்களை திறந்து கொடுத்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் எருசலேம்ல போக வேண்டும் என்று அவர் இருக்கும்போது, எருசலேம் சபை பயப்படும் போது அவர்களை ஆறுதல் படுத்தி திடப்படுத்தி அங்கே கொண்டு அவர் போகும்படியாக வழிநடத்துகிறது பர்னபாவா இருக்கிறது நம்ம பார்க்க முடியும். சபையில சிலருக்கு சில பொறுப்புகள் இருக்கிறது. ஆனால் ஊழியம் என்று சொல்லும் போது எல்லாருமே நாம் விசுவாசிகளாக இருக்கிறவர்கள், பரிசுத்தவான்களாக இருக்கிறவர்கள், கர்த்தருடைய ஊழியத்திலே உற்சாகமாக ஈடுபடி, குறிப்பாக சுவிசேஷ ஊழியத்திலும் கிறிஸ்துவனுடைய சபையாகிய சரீரமாகிய சபை பக்தி விருத்தி அடைவதற்காகவும் equipping the saints, விசுவாசிகளுடைய பக்தி விருத்திக்கான காரியங்களை நாம் ஒருவருக்கு ஒருவர் செய்யும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வேத வசனத்தை நாம் வாசிக்கிறது மூலமாகவும், செய்தியை கேட்கிறது மூலமாகவும், தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நாம் கற்றுக்கொள்ளுகிறோமோ, அறிந்து கொள்ளுகிறோமோ, அதை முதலாவது சபையில மற்ற விசுவாசிகளோடு நாம் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். பணிவிடைகளை, விசாரிப்பதை, ஜெபிப்பதை, ஆறுதல் கூறுதலை, உற்சாகப்படுத்துகிறதுல தேர்தலாக ஆறுதலாக நாம் ஒவ்வொருவருக்கும் செயல்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அதற்காகவே ஆவிக்குரிய வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் தேவன், காட் தி ஃபாதர், சிலரை அப்போஸ்தலர்களாகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேற்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். மேற்பராகவும் போதகராகவும் அது இணைந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆவிக்குரிய வரம் என்பது gift is exercised by the gifted man. ஆவிக்குரிய வரங்கள், ஆவிக்குரிய வரங்களை பெற்ற மனிதனால் அந்த வரங்கள் செயல்படுத்தப்படுகிறது. அதை நம்ம இங்க பார்க்கும்போது விசுவாசிகள், பரிசுத்தவான்கள்,
அல்லது சபையினுடைய அல்லது ஏற்பாட்டின் கால ஊழியத்திற்கென்று அழைத்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள் பரிசுத்த ஆவியினால் அவர்கள் எதற்காக அழைக்கப்பட்டார்களோ அதற்காக அவர்கள் they are equipped. That is called the gift. Gift is special empowering of the Holy Spirit to do the ministry of the Lord. எந்த ஊழியத்தை செய்யும்படியாக ஒருவரை கர்த்தர் அழைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவதற்கான விசேஷித்த நாலேஜ் அண்ட் பலனை ஆவியானவர் அவர்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அதைத்தான் நம் ஆவிக்குரிய வரங்களாக நாம் பார்க்க முடியும். எல்லாருமே சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். ஆனால் there are some gifted evangelists are there. அவங்க வரங்களுடைய சுவிசேஷகர்கள் அதை ஞானமாய் ஜபத்தோடு அர்ப்பணத்தோடு அந்த சுவிசேஷ ஊழியத்துல செய்யும்படியாக தூண்டப்பட்டு அவர்கள் பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்படுவார்கள். ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். சுவிசேஷ ஊழியம் செய்வதென்பது எப்படி என்று பார்க்கும்போது இலவசமாய் பரிபூர்ணத்தை அடைந்த நாம் அதை பெற்றுக்கொள்ளாதவர்களும் ஆவிக்குரிய பரிபூர்ணத்தை இலவசமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாம் பெற்ற அனுபவத்தோடு நாம் பெற்ற பாவ மன்னிப்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வது. விதமாக ஒரு மிஷனரி சொன்னாரு, சுவிசேஷம் அறிவித்தல் என்பது a beggar telling to another beggar that there is a sufficient food freely available in a place. ஒரு பிச்சைக்காரன் இனி ஒரு பிச்சைக்காரனிடத்துல தனக்கு பரிபூர்ணமான உணவு, தேவைக்கு அதிகமான உணவு இலவசமாய் கிடைத்தது, நீ போனால் அங்கே உனக்கு என்ன செய்யும், கிடைக்கும் என்று சொல்வதாக இருக்கிறது என்று ஒரு மிஷனரி விதமாக அதை எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்கிறார். நானும் இலவசமாய் பெற்றுக்கொண்டேன், நான் எதையுமே கொடுக்கவில்லை, நீயும் இலவசமாய் என்ன செய்ய முடியும், சம்பூர்ணமாய் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாம் பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லாதவர்களுக்கு, கிறிஸ்துவை பாவ மன்னிப்பு நிறைவை பெற்றுக் கொள்ளாதவர்களுக்கு வேத வசனத்தை முன்னிட்டு கிறிஸ்துவை அறிவிக்க, சுவிசேஷம் அறிவிக்க நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சிலரை சுவிசேஷராகவும் சிலரை மேற்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். அப்போஸ்தலருடைய காலத்திற்கு பின்பு ஆவிக்குரிய லீடர்ஷிப், அதற்கு பின்பு தேவன் சபையிலே போதகர் என்கிற ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர்ஷிப்பை அப்போஸ்தலர்கள் அதை ஏற்படுத்தி நியமித்தார்கள் என்பதை நம்ம பார்க்க முடியும். போதகர் அல்லது மூப்பர் அல்லது கண்காணி என்று அழைக்கப்படுகிற இந்த ஆவிக்குரிய தலைமைத்துவம் தேவனுடைய அழைப்பை அறிந்து அந்த ஊழியத்திற்காக தான் அழைக்கப்பட்டதை உணர்ந்து அந்த ஊழியத்திற்காக தன்னை ஒப்புக் கொடுத்து அந்த ஊழியத்தை செய்யும் போது ஊழியம் செய்கிறவர்களால் அங்கீகரிக்கப்பட்டு சபையில போதகராக அவர்கள் அந்த ஆவிக்குரிய ஊழியத்தை சர்வன்ட் லீடர்ஷிப்பை நிறைவேற்றும்படியாக தேவனால் நியமிக்கப்படுகிறார்கள். அவர்கள் எவ்விதமாக செயல்பட வேண்டும் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது.
சபைக்கு தலைவராக கிறிஸ்து இருக்கிறார். கிறிஸ்து ஆவிக்குரிய தலைவராக இருக்கிறார். அந்த ஆவிக்குரிய தலைவருக்கு கீழ் சபையில காண்கிற விதத்துல எல்லாருக்கும் முன்னின்று நடத்தும்படியாக மேற்பராக போதகராக தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியக்காரர்கள் சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. அப்போஸ்தலருடைய காலத்துக்கு பிறகு அப்போஸ்தலர்களை தேவன் கொண்டு வரவில்லை, போதகர்களை, கண்காணிகளை, விசுவாசிகளை, ஆடுகளை மேய்க்கக்கூடிய மேய்ப்பர்களை தேவன் ஏற்படுத்தினார் என்பதை வேதத்தில் தெளிவாக நம்ம பார்க்க முடியும். அவர்கள் தேவனுடைய அழைப்பை பெற்று அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று தெளிவாக அப்போஸ்தலருடைய உபதேசம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் சபைக்கு முழுமையாக சுவிசேஷ ஊழியத்திலும் போதிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் ஜபத்திலும் உறுதியை தரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய உலக பிரகாரமான தேவைகளை சபை சந்திக்க வேண்டும் என்று வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். Pastor is a gift. Pastor is a calling. Pastor is a divine appointment to the local church. ஸ்தல சபைக்கு தேவனால் அழைத்து தேவனால் கொடுக்கப்பட்ட நியமம் என்பதை நம்ம வேதத்தில் பார்க்க முடியும். 1 பேதுரு 5வது அதிகாரம் 1 to 4 வரை உள்ள வசனங்கள் ஒரு வாசிப்போம். உங்களில் உள்ள மூவருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாய் இருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், உங்களில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களுக்காக அல்ல மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். இங்க நம்ம பேதுரு மிக தெளிவாக சொல்லும் போது இங்க போதகர் என்கிற வார்த்தை, மூப்பர் என்கிற வார்த்தை, கண்காணி என்கிற வார்த்தை சபையிலே ஒரே பொறுப்பை கொடுக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் லீடர்ஷிப்பை குறிக்கிறது. அதை இங்க மூப்பருக்கு உடன் மூப்பரும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியும் இருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், உங்களில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாய் அவலட்சணமாய் அல்ல அவலட்சமான ஆதாயத்திற்காக அல்ல உற்சாகமான மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாய் அல்ல மந்தைக்கு மாதிரியாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். ஒவ்வொரு காரியங்களையும் ஆவிக்குரிய தேவைகள், சரீர தேவைகளை அறிந்து அவர்களுக்காக ஊழியம் செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பன் வெளிப்படும் போது, பிரதான மேய்ப்பனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். போதகர்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், போதகர்கள் தேவனால் விசேஷித்த வரங்களால் they are equipped by the Holy Spirit of God. போதகர்கள் அழைப்பின்படி அவர்களுக்கென்று ஆண்டவருடைய வருகையிலே அந்த ஊழியத்திற்கென்று கிரீடம் தேவனால் வைக்கப்பட்டிருக்கிறது. உண்மையுள்ளவர்களாக செய்யும் போது உலகத்தில் இருக்கும்போது போதகர்களுடைய மாம்ச தேவைகளை சந்திப்பது சபையினுடைய பொறுப்பு. சபையினுடைய ஆவிக்குரிய தேவைகளுக்காக ஊழியம் செய்வது போதகருடைய பொறுப்பு. ஆனால் அவைகளுக்கு அப்பாற்பட்டு நித்திய காலமாக நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாடாத கிரீடத்தை, விசேஷித்த மகிமையினுடைய பலனை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது, இது நிமித்தம் நீதியின் கிரீடம் எனக்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, வைக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் கடைசியாக தன்னுடைய முடிவு வந்தது என்று அறியும் போது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அவர் அழைக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றி அந்த ஒரு பரிபூர்ண திருப்தியோடு ஆண்டோடத்தில் சேருவதற்காக காத்திருக்கிறத பார்க்கிறோம்.
சபையில பரிசுத்தவான்கள் என்கிற அல்லது அங்கத்தினர்கள் சரீரத்தினுடைய உறுப்புகள் என்கிறதுல எல்லாருமே ஈக்குவலா இருக்கிறோம். ஆனால் பொறுப்புகளின் அடிப்படையில ஒவ்வொருவரும் வேறுபட்டவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொருவரும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு ஆவிக்குரிய வரங்களின் அடிப்படையில தேவன் என்ன பொறுப்புகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ அந்த பொறுப்புகளை அறிந்த ஊழியத்தை செய்யும் போது அந்த பொறுப்புகள் என்ன பொறுப்பை சபை அங்கீகரித்து அவர்களை வைத்திருக்கிறதோ அவருடைய ஊழியத்தின் நிமித்தம் அவருடைய ஆவிக்குரிய வரங்கள் வெளிப்படுகிறது. ஒரு சுவிசேஷமாக சபையில அங்கீகரிக்கப்படுவதற்கு அவன் ஆவிக்குரிய வரத்தை பெற்றவனாக சுவிசேஷ ஊழியம் செய்யும் போது அநேகர் அவர் மூலமாக கிறிஸ்துவிடத்தில் வரும்போது அநேகர் அவர் மூலம் வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது சபை அவனுக்காக ஜெபிக்கவும் அங்கீகரிக்கவும் அந்த அவருடைய தேவைகளை சந்திக்கிறதுலையும் அந்த ஊழியத்திற்கான தேவைகளை அவனுடைய தனிப்பட்ட தேவையை சந்திக்கிறதுலையும் சபை இறங்கி சபை அவனுக்கு பின்னால போகிறது. காரணம் என்னவென்றால் அநேகர் மனம் திரும்பி கிறிஸ்துவத்தில் வருவதற்கு தேவனுடைய பிரதான கட்டளையாகிய சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறதிலும் அவர்கள் உற்சாகம் ஈடுபடுகிறதை சபை அங்கீகரிக்கிறது. இவ்விதமாக தான் ஒவ்வொருடைய ஆவிக்குரிய வரங்களும் அவருடைய செயல்களின் மூலமாக ஊழியத்தின் மூலமாக சபையிலே அங்கீகாரத்தை பெற்றுக் கொள்கிறது. ஒன்று தீமோத்தேயு 5வது அதிகாரம் 17வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்தினாலும் உபதேசத்தினாலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். இரட்டிப்பான கனத்துக்கு பாத்திரராக எண்ண வேண்டும். அதாவது இதனுடைய பொருள் என்னவென்றால் திருவசனத்தினால் உபதேசத்தினாலும் பிரயாசப்படுகிறவர்களை சபையில உலகத்திற்கு சுவிசேஷம், சபைக்கு உபதேசம். நாம் இன்றைக்கு மத்தேயு 28வது அதிகாரம் 18லிருந்து 20 வரை உள்ள வசனம் வாசிக்கும் போது அங்கே நீங்கள் சகல ஜாதிகளை சீசராக்கி பிதாக்குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுத்து அதற்கு பின்பு அவர்கள் சகல சத்தியத்துக்குள்ளும் கை கொள்ளும்படி அவர்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துங்கள் என்று சொல்லுகிறது. அங்கே சொல்லப்பட்ட சகல சத்தியங்களும் என்பது சபைக்கு அப்போஸ்தலர் கொடுத்திருக்கிறதான உபதேசங்கள். அந்த உபதேசங்களுக்கு கீழ்ப்படிந்து அவங்க வளரும்படி உபதேசம் பண்ண வேண்டியது போதகருடைய அல்லது மூப்பருடைய பொறுப்பாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஒரு ட்ரெண்ட் இருக்குது. என்ன ட்ரெண்ட்னா, நானும் ஊழியக்காரன் தான், நானும் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவன் தான், நானும் ஆசாரியன் தான், அதனால நான் என்ன செய்ய வேண்டும் என்று வேறு யாரும் என்னை சொல்லக்கூடாது. அப்படி சொல்லுகிறது கட்டாயப்படுத்துதல். அப்படி இதை நாம் செய்ய வேண்டும், இப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சிலர் போதிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அது பக்தி விருத்தியை உண்டாக்காது, ஒருமனப்பாடை உண்டாக்காது, கீழ்ப்படிதலை உண்டாக்காது, தாழ்மை உண்டாக்காது, ஒருவரை ஒருவர் நேசிக்கிறதை உண்டாக்காது. அது ரிபல்லியனை உருவாக்கக்கூடியது. ரிபல்லியனை உருவாக்கக்கூடியது. எல்லாரும் ஒரு ஸ்தல சபையில அவயவங்கள் என்ற விதத்துல ஒருவர் செயல்படும் போது அந்த காரியத்தில் மற்ற எல்லாரும் ஈடுபடுவதும்
ஒவ்வொருவருடைய செயல்பாடுகளும் ஆண்டோருக்கான செயல்பாடுகளில் எல்லாரும் ஈடுபடுத்திக் கொள்வது தேவனுடைய சித்தம் மாத்திரமல்ல, சபையில உபதேசம் பண்ணுவதற்காக, கடிந்து கொள்வதற்காக, வழிநடத்தப்படுவதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறவர்கள் சில ஆலோசனைகளை சொல்லும் போது அதை கீழ்ப்படுகிறதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளுகிறோம், தாழ்மையை கற்றுக்கொள்ளுகிறோம், பணிவுடையை கற்றுக்கொள்கிறோம், வேத வசனத்தை கற்றுக்கொள்கிறோம். அவ்விதமாக கற்றுக்கொண்டு வளர வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16-17 வசனங்கள் ஒருவர் வாசிப்போம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்குறை கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. வேத வசனங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அவைகள் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? உபதேசத்திற்கும். டாக்டரின், கிறிஸ்து அப்போஸ்தலருடைய உபதேசம். இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னிலும் என் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவன் என்ன நிலைத்திருக்கிறான். அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயு சொல்லும்போது உன்னை குறித்து, உன் உபதேசத்தை குறித்து எச்சரிக்கிறார். அப்பொழுது நீ உன்னை கேட்கிறவனை ரட்சித்துக் கொள்ளுவாய். தவறான வழிகளிலிருந்து, தேவனுக்கு சித்தமில்லாத காரியங்களிலிருந்து தேவனுடைய சித்தத்துக்கு நேராக திருப்புவது வேதத்தினுடைய உபதேசம். அந்த உபதேசத்தை போதித்து புத்தி சொல்வதற்கு சபையில நியமிக்கப்பட்டிருக்கிறவர்கள் போதகர்கள், மூப்பர், உதவிக்காரர்கள் அல்லது டீக்கன்ஸ். கீழ்ப்படிதல். ஆண்டோருக்கு கீழ்ப்படிவேன். ஆண்டோருக்கு கீழ்ப்படுகிறவர்கள், ஆண்டோரால் நியமிக்கப்பட்ட ஊழிய பொறுப்புடையவர்களுக்கு சபையிலே கீழ்ப்படிய வேண்டும். வயதில் முதிர்ந்தவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். சபையில் ஊழியத்திலே பொறுப்புடையவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. வேதவசனம் உபதேசத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஃபார் த டாக்டரின் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சகோதரர் கடந்த நாட்களில் நம்மோடு ஆராதித்துக் கொண்டிருந்தவர் இப்போது நம்மோடு இல்லை, ஆராதனையில் இல்லை, அவர் ஊழியத்தில் இருக்கிறார். ஒரு முறை பேசும்போது சொன்னாரு, எனக்கு உபதேசம் தேவையில்லை அப்படின்னு சொன்னார். எனக்கு உபதேசம் தேவையில்லை, எனக்கு கிறிஸ்துவ போதும் அப்படின்னு சொன்னார். கிறிஸ்துவனுடைய உபதேசம் இல்லாம கிறிஸ்துவை யாரும் பெற்றுக்கொள்ள முடியாது, கிறிஸ்துவோடு வாழ முடியாது. பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் மூலமாக சபைக்கான உபதேசங்களை கொடுத்திருக்கிறார். டாக்டரின்ஸ் ஆஃப் காட். டாக்டரின்ஸ் என்பது தேவனுடைய சித்தம். நம்ம எப்படி இந்த உலகத்திலே கர்த்தருக்கென்று வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். டாக்டரின் இஸ் த will of God. அந்த உபதேசங்களுக்கு கீழ்ப்படிந்து நாமும் வாழ்ந்து மற்றவர்களை அதற்கு நேராக நடத்தும் போது பரிசுத்தமாக்கப்படுதலும் பக்தி விருத்தியும் நமக்கு நடக்கிறது, சபையில் நடக்கிறது. சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகிறது நம்முடைய பக்தி விருத்தி, நம்முடைய பரிசுத்தத்தின் மூலமாக, நம்முடைய தாழ்மையின் மூலமாக, நம்முடைய பணிவிடையின் மூலமாக சபை பக்தி விருத்தி அடைகிறது. அதற்காகவே வேதவசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வரங்கள் பரிசுத்தவான்களுடைய சீர்பொருந்துவதற்கும் கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் தேவன் வரங்களை கொடுத்து சபையில ஸ்பிரிச்சுவல் லீடர்ஷிப்புகளை உருவாக்கி அவர்கள் மூலமாக தேவன் சபையை நடத்துகிறவராக இருக்கிறார். அவர்களுக்கு மேலாக பிரதான மேய்ப்பனாக, ஆவிக்குரிய தலைவராக கிறிஸ்து இருக்கிறார்.
அவருடைய வார்த்தையை பார்த்து நடக்கிறவர்களே, அவருடைய வார்த்தையின்படி மற்றவர்களை வழிநடத்துகிற சபையை பக்தி விருத்திக்காகவும், சீர்திருத்தத்துக்கு நேராகவும், பரிசுத்தத்துக்கு நேராகவும், பணிவிடைக்கு நேராகவும், அன்பிற்கு நேராக வழிநடத்துகிறவர்கள் தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியர்களாக இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். சபையினுடைய தெரிந்தெடுக்கப்பட்ட அழைக்கப்பட்ட லீடர்ஸ் சபையினுடைய ஒவ்வொரு விசுவாசிகளையும் ஆண்டவருக்காக வாழும்படி ஆலோசனை கொடுத்து வழிநடத்துகிறார்கள். ஆனால் விசுவாசிகள் அவைலபிளா இருக்கணும், தங்களை அதற்கு ஒப்பு கொடுக்கணும், நேரத்தை செலவு பண்ணணும், சபை தங்களை நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படியணும், அவர்களிடத்துல பேசணும், அவர்களிடத்திலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் நாம் சுவிசேஷ ஊழியத்திலும் பக்தி விருத்திக்கான காரியத்திலும் ஜெபத்திலும் நாம் சபையிலே ஆண்டவர் விரும்புகிற ஊழியங்களை நாம் நிறைவேற்ற முடியும். சபை பக்தி விருத்திக்கு ஏற்படுவதற்கு என்ன தேவை? உபதேசம் தேவை, கடிந்து கொள்ளுதல் தேவை, கடிந்து கொள்ளுதல் தேவை. இன்னைக்கு சிலர் சொல்றாங்க, இங்க யாரும் சொல்றதை கேட்கக்கூடாது, ஆண்டவர் சொல்றதை மட்டும்தான் கேட்கணும். அவங்க இப்படி சொன்னாங்கன்னா உங்களை கட்டாயப்படுத்துறாங்க. சொல்ல மட்டுமில்ல, சில வேத வசனத்தினுடைய உண்மையின்படி கட்டாயப்படுத்தவும் கடிந்து கொள்ளவும் சபையினுடைய போதகருக்கும் சபையில இருக்கக்கூடிய ஊழியத்துல பொறுப்பாக இருக்கிறவர்களுக்கு தேவன் கொடுத்த அனுமதி உண்டு. பெற்றோருக்கு தன்னுடைய பிள்ளைகளை வேதம் வாசிக்க சொல்ல, ஜெபிக்க சொல்ல, சபை காரியங்களை ஒழுங்கா இருக்க சொல்ல பெற்றோருக்கும் பொறுப்புண்டு, கடமை உண்டு. அவங்க அதை செய்யாத போது அவர்களை கடிந்து கொள்ள உரிமை உண்டு. ஊழியத்தில் சபையில் இருக்கிறவர்களுக்கு அந்த உரிமை உண்டு. அது தேவனால் கொடுக்கப்பட்டது. அதை அசட்டை பண்ணுதல், அதை நிராகரித்தல், அதை அற்பமா எண்ணுதல், அது தேவனுக்கு விரோதமான பாவமாக கருதப்படுகிறது. கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்படுத்துவதற்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலும், விசுவாசிகளாக இருந்தாலும், ஞானஸ்நானத்தை கீழ்ப்படிந்தாலும், நாங்கள் இன்றைக்கு நம்ம சபையில பரிசுத்தவான்கள் என்று அவர்களை 4 பேரை அழைத்து சேர்த்துக் கொண்டோம். ஆனால் மாம்சத்தில் விளைவினர்களாக இருக்கிறோம், தப்பு பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம், சில காரியங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுகிறோம், சில காரியங்களை தெரியாம செய்கிறோம். அந்த நேரத்துல எல்லாம் இது தப்பு, இப்படி செய்யக்கூடாது என்று சரியான பாதையில் நடத்தும்படியாக தான் சபையில பொறுப்புடையவர்களும், இந்த சபையில முதிர் வயதுடையவர்களும், பெரியவர்களும், நம்முடைய பெற்றோர்களும் இருக்கிறாங்க. கடிந்து கொள்ளுதல் நமக்கு நல்லா இருக்காது. நீ செய்யற தப்புன்னு சொல்றது நல்லா நமக்கு உடனே அது நன்றாக தெரியாது. அல்லது இதை இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற ஆலோசனைகள் சில வேளை நமக்கு கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் அவைகளை கேட்கும் போது அதை எதற்காக சொல்லுகிறார்கள், அதில் என்ன இருக்கிறது என்று நம்மை தாழ்த்தி அதனுடைய உண்மைகளை கற்றுக்கொண்டு கீழ்ப்படுகிறதுனால நாம் தேவனை பிரியப்படுத்த முடியும். தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்வதற்கு நேராக வர முடியும். பதினாலாவது 15 வசனத்துல, நாம் இனி குழந்தைகளை போலிராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு எதுவான தந்திரமுள்ள போதனைகளாகிய பலவிதமான காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகி கிறிஸ்துவுக்கள் எல்லாவற்றிலையும் நான் வளர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். எதற்காக தேவன் சபையில லீடர்ஷிப்பை கொடுத்து வேத வசனத்தை போதித்து புத்தி சொல்லி கடிந்து கொள்ளி உபதேசம் பண்ணி நடத்தும்படியாக அந்த ஆவிக்குரிய வரங்களை கொடுத்து நமக்கு ஒவ்வொருக்கு ஆவிக்குரிய வரங்களை தந்த அந்த வரங்களை
கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் சபையுடைய பக்தி விருத்திக்காகவும் கிறிஸ்துடைய மகிமைக்காகவும் பயன்படுத்தும்படியாக சபையினுடைய அழைக்கப்பட்ட ஊழியர்கள் மூலமாக நாம் ஆலோசனை தரப்படுகிறது என்று பார்க்கும்போது நாம் தவறான உபதேசங்களில் சிக்கிக் கொள்ளாதிருப்பதற்கு, மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு எதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பற்பல காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் தவறான உபதேசங்களிலே விழுந்து போகாமல் இருக்க, மனுஷனுடைய சுய புத்தியில நலமாய் தோன்றுகிற ஆலோசனைகளில் விழுந்து போகாமல் இருக்க, ஆண்டவருடைய சித்தத்தின்படியான உண்மைகளுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு விருப்பமான பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தருக்கு பிரயோஜனமான காரியங்களை நாம் செய்வதற்கு ஆவிக்குரிய வரங்களையும் உபதேசங்களையும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அப்படி போகாமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படி அப்படி செய்தார். நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில வளர்வதற்கு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை போல நம்மை தாழ்த்துவதற்கு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை போல நாம் மற்றவர்களுக்கு பணிவிடை செய்வதற்கு, எப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாம் பணிவிடை கொள்ளும்படி வராமல் பணிவிடை செய்யவும் அநேகரை மீட்கும் பொருட்டாக தன்னை தாமே ஒப்புக் கொடுக்கவும் வந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். நாம் சாக்ரிபிஷியலோடு, அர்ப்பணத்தோடு, தியாகத்தோடு கிறிஸ்துவுக்காக, சபையிலே பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்திற்காக, அவிசுவாசிகளுடைய ரட்சிப்பிற்காக நாம் நம்மை பணிந்து ஆண்டவரை கண்டு ஊழியம் செய்வதற்காக, கிறிஸ்துவை அறிகிற அறிவிலையும் கிறிஸ்துவை போல உள்ள பண்புகளை நம்மளை உருவாக்கிக் கொள்வதற்காகவும் ஆவிக்குரிய வரங்களையும் சபையில ஆவிக்குரிய தலைமை பொறுப்புகளையும் தேவன் கொடுத்திருக்கிறார். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 8 10 வரை உள்ள வசனங்கள் ஒரு வாசிப்போம். பிலிப்பியர் 3:8 10 வரை. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாய பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாய் இராமல், கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி, எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் பார்க்கும்போது என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். கிறிஸ்துவை அறிகிற அறிவு, கிறிஸ்துவனுடைய தாழ்மை அறிகிற அறிவு, கிறிஸ்துவனுடைய சாக்ரிஃபைஸ், அவர் முழுவதுமாக தன்னை அர்ப்பணித்ததை, அவருடைய கிறிஸ்துவிலே எவ்விதமாக தேவனுடைய அன்பும் கிறிஸ்துவனுடைய மாதிரியை நாம் கற்றுக்கொள்வதற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை, அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்குப்பான மரணத்துக்குள்ளாகி சொல்கிறார். கிறிஸ்துவனுடைய மரணத்துக்குள்ளான மரணம் எனக்கு வேணும். எப்படிப்பட்ட பாடு, எப்படிப்பட்ட கொடுமையான வேதனை. ஆனால் ஒருவன் ஆண்டவருக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு தன்னை ஒப்புக் கொடுக்கும் போது வருகிற பாடுகள் தானல்ல தன்னில் இருக்கிற கிறிஸ்து சுமக்கிறவராக இருக்கிறார். கிறிஸ்துவுக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி இந்த பாடுகளை நம்மளே ஆண்டவருடைய மகிமைக்காக ஏற்றுக்கொள்ளும் போதுதான் வல்லமையான தேவனுடைய ஆளுகை பலனை நாம் அனுபவிக்கிறோம். நமக்கு எடுக்கப்படுகிற சுமை
நமக்கு சுமை இல்லாதபடி இலகுவாக மாறுமையானால் நாம் எந்த சுமையை நாம் எடுக்க ஆயத்தமாகும். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அர்ப்பணமும் தியாகமும் பாடுகளும் பவுல் அல்ல, பவுலில் இருக்கிற கிறிஸ்து தன்னிலே இருந்து சுமக்கிறத பவுல் உணர்ந்தார். அதனாலதான் பவுல் சொன்னாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நாம் கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்து தியாகம் பண்ணி பணிவிடை செய்து தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் போது நாம் பரிசுத்தாவியானவருடைய பலப்படுத்துதலை equipping of the Holy Spirit நம்ம உணர்ந்து பலனை உணர்ந்து நாம் எல்லாவற்றையும் சுமந்து கொள்ளுகிறோம், எடுத்துக்கொள்ளுகிறோம். வெயிட் லிஃப்ட் தூக்குறவங்க 250 கிலோ 300 கிலோ அப்படி தூக்கி எடுத்து போடுவாங்க. 300 கிலோ தூக்க தகுதியானவன்ட்ட 200 கிலோ கொண்டு கொடுத்தா அவன் என்ன செய்வான்? இது என்னடான்னு சொல்லிட்டு ஈஸியா தூக்கி விடுவான். ஆனா நமக்கு 50 கிலோ தூக்க முடியாது. அவன் 200 கிலோய எளிமையா சந்தோஷமா தூக்குவான். நமக்கு 50 கிலோயை தூக்க முடியாது. நம்ம என்னடா இவன் இப்படி தூக்குறானேன்னு நினைப்போம். அவன் சொல்லுவான், இன்னும் 50 கிலோ கூட இருந்தாலும் நான் தூக்குவேன்னு சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு அந்த பலன் இருக்கிறது, அனுபவம் இருக்கிறது, முடியும் என்று தோன்றுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய பாடுகள் வழியாக கடந்து செல்லும் போது அவர் தன்னிலே தன்னை பலப்படுகிற கிறிஸ்து பரிசுத்தாவியானவர் equip பண்ணதை பலப்படுத்தினதை கண்டார், உணர்ந்தார். அதனால அவர் சொன்னாரு, எந்த பாடையும் தூக்கலாம், எந்த கஷ்டத்தை அனுபவிக்கலாம், நான் அல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அதான் கிறிஸ்துவுக்காக செய்கிறது நாம் அல்ல. ஆவிக்குரிய வரத்தினால் எதை நாம் செய்ய அழைக்கப்பட்டு அதை செய்வது ரொம்ப சந்தோஷமும் மகிழ்ச்சியுமா இருக்கும். ஏனென்றால் அதற்காக பரிசுத்தாவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார், தகுதிப்படுத்துகிறார், equip பண்ணுகிறார். அவர் நம்மிலிருந்து செய்கிறார். இட்ஸ் த ஒர்க் ஆஃப் காட் த்ரூ அஸ். and in us. அதற்காக தான் நாம் ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய வரங்களினால் நாம் தகுதிப்படுத்தப்படுகிறோம். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் வளர்வர்களாக இருக்கும்படி அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாக இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தந்தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. சபையிலே விசுவாசிகள் தங்களுடைய அழைப்பை, தங்களுடைய ஆவிக்குரிய வரங்களை, தாங்கள் கிறிஸ்துவில் அழைக்கப்பட்டு இந்த உலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற நோக்கத்தை உணர்ந்து உண்மையுள்ளவர்களாய் செயல்படும் போது சபையானது ஒரு மனதிலும் ஐக்கியத்திலும் செயல்பாட்டிலும் வளர்கிறதாக இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். தலையாகிய கிறிஸ்து சரீரம் நல்ல புஷ்டி அடைந்து பலன் அடைந்து இன்னும் விசுவாசிகள் சபையிலே சேர்த்துக் கொள்ளப்பட்டு சபையிலே பக்தி விருத்திக்கு உண்டாகிறது மாத்திரமல்ல, சரீர வளர்ச்சி உண்டாகிறது. சபையாக சரீர வளர்ச்சி எப்படி உண்டாகுது? விசுவாசிகளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியும் புதிய விசுவாசிகள் சேர்த்துக் கொள்ளப்படுவது. இன்றைக்கு 4 பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்க, ஆனா அவங்க 4 பேருமே சபை குடும்பத்தில் உள்ளவங்க. ஆனா உண்மையான சந்தோஷம் புதியவங்க, ஆண்டவரை அறியாதவங்க, கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிறவங்க மனம் திரும்பி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது அவர்கள் புதிய மக்கள், புதிய குடும்பங்கள். விக்கிரக ஆராதனையில் இருக்கிறவங்க, கிறிஸ்துவை அறியாதவங்க சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவிடத்தில் வரும்போது அவர்கள் சபையிலே சேர்த்துக் கொள்ளப்படும் வருகிற சந்தோஷம் மிகவும் மேலானதாக, மிகவும் அதிகமானதாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். அது சபையினுடைய வளர்ச்சி.
பெருக்கம், பலன், அநேகர் சேர்ந்து செயல்படுவதற்கு உதவியாக இருக்கிறது. அவ்விதமாக கிறிஸ்து மகிமைப்படுகிறவராக இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். இதை நாம் வேத வசனத்தினுடைய உபதேசங்களுக்கு கீழ்ப்படிய நம்மை முழு மனதோடு ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். வேத வசனத்தை நாம் வாசித்து தியானிக்கும் போது, ஆண்டவரே என்னுடைய குறைகளை உணர்த்தி நான் என்ன செய்ய வேண்டும் உடைய மகிமைக்காக என்னை கேட்டு நான் வாசித்து கீழ்ப்படிய வேண்டும். செய்தியை கேட்கும் போது, பைபிள் ஸ்டடியில் அட்டெண்ட் பண்ணும்போது, போதகர்கள் சில வேத வசனங்களுக்கு அடிப்படையில் இல்லாத செயல்களை நீங்கள் செய்யும் போது, அது அப்படி அல்ல, தவறு செய்யக்கூடாது என்று சொல்லும் போது நாம் கீழ்ப்படிய ஆயத்தமாக இருக்க வேண்டும். நம்மை நடத்துகிறவர்கள் அது தேவனுக்கு என்று செய்கிற ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள். தேவனால் அனுமதிக்கப்பட்டவர்கள், நியமிக்கப்பட்டவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து நம் சபையிலே ஊழியத்திற்கென்று நியமிக்கப்பட்டவர்களுக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு மாறான எந்த காரியங்களுக்கும் இங்கே நாம் வாசித்தது போல, நாம் இனி குழந்தைகளைப் போல இராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதனையாகிய பற்பல விதமான காற்றிலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் வேதத்துக்கு கீழ்ப்படிவது, பெற்றோருக்கு கீழ்ப்படிவது, சபையினுடைய ஊழியர்களுக்கு கீழ்ப்படிவது, அது நம்முடைய சுதந்திரத்தை பறிக்கிறது என்று பொய்யாய் போதிக்கிறவர்கள் இருக்கிறாங்க. போதகர்கள் வேத வசனத்தின்படி ஆண்டவருக்கு கீழ்ப்படியும்படியாக தான் நமக்கு ஆலோசனை சொல்றாங்க. பெற்றோர்கள் வேத வசனத்தின்படி கர்த்தருக்காக நாம் கீழ்ப்படிந்து ஜெபத்திலும் வேதத்தை அறிகிற வளர்வதற்காக தான் சில காரியங்களை நமக்கு ஆலோசனையாக சொல்லுவாங்க. பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது ஒருவேளை அது நமக்கு அப்ப கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் அது தேவனுடைய சித்தம், அது தேவனுக்காக நாம் செய்கிற காரியங்கள், அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அது வேதத்துக்கு புறம்பானதாக இருந்தால் நாம் யாரிடத்திலும் அன்போடு பேசலாம். இது வேதத்தின் படியானது அல்ல, ஆண்டோடைய சித்தத்தின்படியானது அல்ல, பின்ன ஏன் நாம் அப்படி செய்ய வேண்டும் என்று கேட்கலாம். அதுல தவறில்லை. ஆனால் நான் எனக்கு விருப்பப்படி என்னுடைய இஷ்டப்படியே நான் ஆண்டவருக்காக செய்வேன் என்பது ஒரு சபை அல்லது ஒரு குடும்பம் என்று சொல்லும் போது, அந்த குடும்பத்தினுடைய நியமங்களுக்கு, தலைமைத்துவங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். சபையினுடைய நியமங்களுக்கு, பொறுப்புகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்போதான் சபையினுடைய ஒன்னஸ் உருவாகும். ஒரு மனதோடு சபை செயல்பட முடியும். அதற்கு விசுவாசிகள் எல்லாருமே ஒத்து போக வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும், பணிவிடை செய்ய வேண்டும், ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நேசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும். அப்போதுதான் சபையினுடைய பக்தி விருத்தியும் வளர்ச்சி. நாம் இங்க பார்த்தது போல பரிசுத்தவான்களுடைய சீர்பருந்துதலும் சுவிசேஷ ஊழியமும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்கும் நாம் கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்ட நோக்கத்தை அர்ப்பணத்தோடு செய்யும் போதுதான் நடக்கும். அதற்காக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தம்முடைய ஆவிக்குரிய வரங்களை தந்து நம்மை அவ்விதமாக செய்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய வரங்கள் என்ன? நான் சபையில் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? நான் சபையினுடைய வளர்ச்சிக்கு என்ன செய்கிறேன்? சபையினுடைய பக்தி விருத்திக்கு என்ன செய்கிறேன்? என் மூலமாக கிறிஸ்து எவ்விதமாக சபையிலே மகிமைப்படுகிறார் என்கிற கேள்விகளை நம்ம கேட்டு பார்ப்போம்.